இனிமே அவன் அடிச்சா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அடிச்சு வாய்கையெல்லாம் உடச்சிருவேன். கார்த்திக், உனக்கு இந்த வயலண்ட் ரோல்லாம் செட்டே ஆகல. வேற வழி இல்ல ரேவதி. அடி வாங்கினா வாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். திருப்பி அடிச்சாதான் இவெல்லாம் அடங்குவான். இவ்வளோ நாள் அவங்க அப்பா அமைச்சர்ன்ற திமிரில் தானே ஆனா. இப்ப அவன் திமிர் அடங்க போகுது. பதவி போயிடும் தெரியும்ல. இனிமே அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அம்மாவால அவன் நிம்மதி போச்சான். அவன் அப்பாவால தான் எங்க வாழ்க்கையே போச்சு. பொறுக்கி உனக்கு தான் தெரியுமே ரேவதி, என் அம்மா அவங்க விஷயத்துல எதுலையுமே தலையிடுறது இல்ல. ஆனா அந்த ஆள் தான் தேவையில்லாம வந்து எங்க அம்மா நைன்னு ஏதாவது தொலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தப்பெல்லாம் அவங்க மேல, ஆனா பழி மட்டும் எங்க மேலயா? ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே. என்ன? நீ பிரபா இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் ஏன் அவன் இடத்துல இருக்க போறேன்? சக்தி மாமா மேல உனக்கு கோவம் இருக்கு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இந்த தடவை அவர் பண்ணது நல்ல விஷயம் தானே. யாரோ உங்க அம்மாவை மாட்டி விட வச்ச பணத்தை அவர் வந்து அவரோடதுன்னு சொல்லலாம். உங்க அம்மாவுக்கு தானே பிரச்சனை. அதுல இருந்து அவர் காப்பாத்திருக்காருல்ல. ஓ, ஓ மாமால நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வ. அப்படிலாம் இல்ல. பிரபாவுக்கு இப்ப ரெண்டு கோவம். செய்யாத தப்புக்கு அவங்க அப்பா ஜெயில இருக்காருங்கிறது, இன்னொன்னு உங்க அம்மாவுக்காக போய் சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காருங்கிறது. நீ இந்த இடத்துல பிரபாவை புரிஞ்சுக்கலாம் கார்த்திக். அட்லீஸ்ட் நீ மாமாவையாவது புரிஞ்சுக்கலாம். அவர் தப்பு எதுவுமே கிடையாது. ஆமா, இன்னைக்கு என்ன ஒரே அந்த பக்கம் சாயிர? அந்த பக்கம் நின்னு யோசிச்சா உன் கோவம் கொஞ்சம் குறையுமேன்னு சொன்னேன் கார்த்திக். அது எப்படி? அந்த ஆள் எங்க அம்மாவுக்கு பண்ண சீட்டிங் பத்தி மட்டும் யாருமே யோசிக்க மாட்டீங்க. எங்க அம்மா இவ்வளவு வருஷம் லூஸ் பண்ண ஏஜ்லாம் திரும்ப கிடைக்குமா? உன்னோட கொஸ்டின் எனக்கு புரியுது கார்த்திக். அந்த கில்ட் இருக்கிறதுனால தானே மாமா இனி உங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு பழைய ஏத்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துலயாவது நீ அவரை புரிஞ்சுக்கலாம்ல. இத பார், இனிமேலும் நீ அவரை பத்தி என்கிட்ட பேசுறதா தான் நான் எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பேன். சரி, நான் பேசல. அந்த ஆள் நல்லவரே கிடையாது. அவர் ஒரு சந்தர்ப்பவாதி. அவரை தவிர யாரை பத்தியும் அவர் கவலையே கிடையாது. இந்த ஆண்டவர் மேட்டர்லயும் அவர் மேல எனக்கு பயங்கர டவுட். அந்த ஆளை தூண்டி விடுறதை இவரு தான் நினைக்கிறேன். தூண்டி விட்டுட்டு இவரு காப்பாத்துற மாதிரி நாடகம் ஆடுறாரு. அம்மாவோட கல்யாணம் வேற அந்த ஆளுக்கு பிடிக்கல. எவ்வளவோ என்கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லி பார்த்தாரு. டிவர்ஸ் தரமாட்டேன்னு வேற சண்டை போட்டாரு. கடைசியில கரெக்டா கல்யாணத்தன்னைக்கு பணத்தை வச்சு அதை ஆண்டவர் தான் வச்சாருன்னு சொல்லி இவரே பழியத்துக்கிற மாதிரி இப்ப ஜெயிலுக்கு போய் தியாகி ஆயிட்டாரு. ஆனா இதனால எங்க அம்மா கல்யாணம் நின்னு போச்சு. அந்த வருத்தம் யாருக்காவது புரியுதா? ஐம் சாரி கார்த்திக். போடி. யாருக்கு எவ்வளவு சொன்னாலும் எங்க வலி புரியாது. நீ யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணு, ஆனா அதை சொல்லிட்டு என்கிட்ட வராது. கார்த்திக்